பீட்ரூட் ஸ்வீட்டு அல்வா, பீட்ரூட் அல்வா. சரியா? பீட்ரூட்டுக்கு வந்து இப்போ இந்த பொருளுங்களாம் காட்டுறேன். பீட்ரூட்டு சீவி வச்சுக்கணும். சோள மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். வெல்லம் தேவையான அளவு. பாதாம் பருப்பை தூள் பண்ணி அதில் போட்டுடணும். இப்போ போடும்போது கடாயில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த கடாயில் போட்டுடணும். இது நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வெந்துடணும். வேக வச்சுட்டு நல்லா வெந்து வந்த பிறகு சோள மாவை கரைச்சி வச்சுக்கணும். சோள மாவை கரைச்சிக்கினேன். வெல்லத்தை போட்டாச்சு. வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு கட்டியாக வந்த பிறகு சோள மாவை போடணும். சோள மாவை கரைச்சி வச்சுக்கிறேன்னா அதை தூக்கி இப்படி ஊற்றணும். அப்புறம் பாதாம் பருப்பை தூள் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்ட போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சோள மாவு கரைச்சி வச்சுதை ஊற்றுறேன். கொஞ்சம் போல் லேசாக போட்டு கொஞ்சம் போல் நெய் போடணும். பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் அல்வா ரெடி. சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் அந்த காயாக பொரித்து கொடுத்தோம்னா சாப்பிடாதுங்க. அதனால் இனிமேல் ஸ்வீட்டாக வெல்லம் போட்டு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. நல்லாயிருக்கும்.